தென் தமிழகத்தின் முக்கிய நுழைவாயிலாக விளங்கும் மதுரை விமான நிலையம் பல ஆண்டுகளாக சர்வதேச தரத்தில் விரிவுபடுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தாலும் நில கையகப்படுத்தல் பிரச்சினை காரணமாக திட்டம் மீண்டும் முடங்கியுள்ளது. இதனால் நிரந்தர விரிவாக்கத்தை ஒத்திவைத்து தற்போதைய பயணிகள் தேவையை சமாளிக்க இடைக்கால முனைய கட்டட விரிவாக்க பணிகளை மட்டுமே இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் முன்னெடுத்து வருகிறது. மதுரை விமான நிலையத்தின் முழுமையான விரிவாக்கம் தாமதமாகி வருவதால் தற்போதுள்ள முனைய கட்டடத்தை விரிவுபடுத்தும் பணிக்காக இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது. 2010ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்த தற்போதைய முனைய கட்டடத்துடன் மேலும் சுமார் 10,000 சதுர மீட்டர் பரப்பளவு சேர்க்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு கையாளப்படும் பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 29 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது. அதேபோல் பரபரப்பான நேரங்களில் ஒரே நேரத்தில் சேவை பெறும் பயணிகளின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும். நீண்டகால விரிவாக்க திட்டத்தின் மிகப்பெரிய சவாலாக சின்ன உடைப்பு கிராமத்தில் நடைபெறும் நில கையகப்படுத்தல் விவகாரம் மாறி உள்ளது. நிலங்களை ஒப்படைக்க மறுத்த கிராம மக்கள் அதிகாரிகளின் நில அளவீட்டு பணிகளை தடுத்து நிறுத்தியதுடன் சாலை மறியல் மற்றும் மரங்களில் ஏறி போராட்டம் நடத்தியும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கிராம மக்கள் வலியுறுத்தும் கோரிக்கைகள் தொடர்பாக நூற்றுக்கணக்கான மனுக்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சித்து வருகின்றனர். விமான நிலைய ஓடுதளத்தை தற்போதுள்ள அளவிலிருந்து மேலும் நீட்டித்து பெரிய சர்வதேச விமானங்கள் தரையிறங்கும் வகையில் மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் அதற்காக வளையச்சாலை மற்றும் சில கிராம சாலைகளை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருந்தாலும் மீதமுள்ள பகுதிகள் இன்னும் முடிவுக்கு வராததால் சாலை மாற்று பணிகளும் தொடங்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. அதிகாரிகளின் கணிப்புப்படி தேவையான நிலம் முழுமையாக கிடைத்த பிறகும் சாலை மாற்று பணிகளை நிறைவு செய்ய குறைந்தபட்சம் 8 மாதங்கள் தேவைப்படும். மதுரை விமான நிலைய விரிவாக்க திட்டம் முதலில் அறிவிக்கப்பட்டு 1-2 ஆண்டுகள் அல்ல, சுமார் 15 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் நிலம், சாலை, நிர்வாக அனுமதி உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களால் திட்டம் இன்னும் முழுமையாக செயல்படவில்லை. தொழில், தகவல் தொழில்நுட்பம், சுற்றுலா, ஏற்றுமதி, வெளிநாட்டு பயணங்கள் என பல துறைகளின் வளர்ச்சிக்கு மதுரை விமான நிலைய விரிவாக்கம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. எனவே நில பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கண்டு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே தென் தமிழக மக்களின் ஒருமித்த எதிர்பார்ப்பாக உள்ளது.